வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th காமர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சாப்டர் 2024 பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். ஸோ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 லெசன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் ஒரு 16 சாப்டர்ஸ் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் எப்படி ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் இல்லைன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல போடும்போது நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வித்தின் 2 டேஸ்க்குள்ள போட்டுருவேன். பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் போடுங்க, இம்பார்ட்டன்ட் சாப்டர் பிடிஎஃப் போடுங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 11th ஒரே ஒரு பிடிஎஃப் வர மாதிரியும் 12th நீங்க ஒரே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வித்தின் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸோட பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பாஸ் மார்க் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1-4-14th லெசனை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க்கும் சேர்த்து படிச்சாதான் இந்த மார்க் வரும். சரியா? இந்த சாப்டர் மட்டும் படிச்சுட்டு அப்போ 40 மார்க் பிளஸ் 21 மார்க் அப்படிங்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்க கூடாது. ஸோ இன்க்ளூடிங் 1 மார்க்கோட சேர்த்து இந்த சாப்டர்ஸ் வந்து பார்க்கணும். 40 மார்க் கேட்டகரினா 1-4-13-14-15, 60 மார்க் அப்படின்னா 1-4-5-6-7-13-14-15, 70 மார்க் அப்படின்னா 1-4-13-14-15, 5-6-7-10-11-12, 80 மார்க் கேட்டகரி அப்படின்னா 1-4-13-14-15, 5-6-7-10-11-12, 21-22-27, 32-33 இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸை படிக்கும்போது உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா சாப்டர் வைஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணி படிக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் படிச்சு வரலைன்னா என்ன பண்றதுன்னு ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பர்டிகுலரா சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி படிச்சா ஈஸியா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். ஸோ அடுத்தவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து படிக்க வேண்டாம். உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.